பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகுங்க. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தேவன் அநேக காரியங்களை நாம் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கார். இந்த நாளில் கூட பிரசங்கின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு காரியத்துக்கு ஒரு துவக்கம் ஒன்று இருக்கும்னா அந்த துவக்கத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் முடிவு நல்லா இருக்கணும் என்பதை தேவன் விரும்புகிறார். அப்போ அந்த முடிவுக்குள்ளே தான் நிறைய பேர் இன்றைக்கு வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறார்கள். பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லவனாக பிறக்கிறாங்க, குழந்தையாக இருக்கும்போது எல்லாரும் அவங்களை நேசிக்கிறாங்க, எல்லாரும் அவங்க மேலே அன்பு காட்டுறாங்க. அவங்கன்னா என் குழந்தைய கூட்டு வந்து காமிக்க மாட்டேறேன், ஏன்டா வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி கொஞ்சிறாங்க. ஆனால் வளர 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 முடிவு வரும்போது அவன் வீட்டு பக்கம் சேர்க்காது, வீட்டை விட்டு வெளியே போ, ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படி மாறுது கொஞ்சங்களா யோசிச்சு பாருங்கள். முடிவு நல்லது என்று சொல்கிறோம், அந்த முடிவில் நாம் எப்படி வாழுகிறோம்? இந்த முடிவில் அநேகருடைய வாழ்க்கை அற்பமாய் காணப்படுகிறது. இந்த முடிவில் வாழ்க்கை பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையில் குறைவுபட்டனாய் வாழ்கிறான். முடிவில் பாருங்கள், இருக்கிறத செத்து போனால் நல்லா இருக்குங்க. ஆனால் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை எப்போ பிறக்கும்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருப்பாங்க. அந்த குழந்தை பிறக்கவே முடியும்னா குழந்தை பிறப்பதற்காகவே என்ன பண்ணாங்க, வழி ஆயத்தம் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷன் பண்ணி கூட அவங்க வயிறு கிழிக்கப்பட்ட கூட பரவாயில்ல, குழந்தை எனக்கு வேணும் என்பதை பார்ப்பார்கள். ஆனால் முடிவில் பாருங்கள், ஒரு சில மனிதனுடைய வாழ்க்கை பிறந்து இத்தனை வருடம் வாழ்ந்து கடைசி முடிவுனா எப்போ சாவு வரங்க, எனக்கு என் சரீரம் அப்படி மாறிடுச்சுங்க, ரொம்ப வேதனைங்க, நிந்தைங்க, அவமானங்க, என் வாழ்க்கையில் ஓ கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்குங்க, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிச்சுங்க. ஏன்னா இப்படி மாறினேன் யோசிச்சுப்பார், ஏன் வாழ்க்கையில் இப்படி மாறிக்குன்னு யோசிச்சுப்பார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, உன் முடிவு அன்று சொல்லுறது சம்பூர்ணமாக வைக்கிற தேவனாக இருக்கிறார். உன் துவக்க அற்பமாக கூட இருக்கலாங்க, உன் முடிவை சம்பூர்ணமாக மாற்றுற தேவன் இருக்கிறார். அவரை நாம் தேட கற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு நெருங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரோடு கூட நாம் பழகும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக. இன்றைக்கி கவனிங்க, நிறைய நேரங்களில் நம்முடைய துவக்கத்தில் இப்படி இருக்கிறோமே, நம்முடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை. வாழ்க்கை அப்படி போதும், அப்படியே போய் கொண்டுங்க. வாழ்க்கையை மாற்றுங்க, திருப்புங்க, சரி பண்ணுங்க. உங்களால் தாங்க அது முடியும். நீங்கள் முயற்சி எடுங்க. இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன்னு இருக்காதீங்க, இந்த வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன், என்னால் முடியும். என் துவக்கம் அற்பமாய் காணப்படலாம், முடிவை சம்பூர்ணமாய் மாற்றிக்கொள்ள தேவனை நான் சார்ந்து கொள்வேன், அவரை பற்றிக்கொள்வேன், அவரோடு கூட நெருங்குவேன். அவர் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறான், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்ணுறதில்ல, அவரை சார்ந்து கொள்வதில்லை, அவரை நம்புவதில்லை, அவர் மேலே பிரியமாக இருப்பதில்லை. சபைக்கு போனால் கூட சும்மா உட்காந்துட்டு வர கூட்டமாக இருக்கக்கூடாது, தேட ஆரம்பிச்சா உண்மையாக தேடு, உண்மையை அவரோடு கூட பழகு. அவர் உன்னை உயர்த்த வல்லவராக. உன்னோட துவக்கத்தை பார்க்க உன் முடிவை ஆசீர்வாதமாக வைத்துவார். வேதத்தில் ஒவ்வொரு மனிதனும் நான் காண்பிக்க முடியும். அவருடைய துவக்கம் எப்படி இருந்து பாருங்க, முடிவை கர்த்தர் எப்படி மாற்றிருக்கா பாருங்க. ஆபிரகாம் நீங்கள் பாருங்க, அவருடைய துவக்கத்தினுடைய காரியங்கள் எதுவும் தெரியாது, ஆனால் முடிவை குறித்து பார்க்கும்போது அவர் உயர்ந்தவராய் சிறந்தவராய் ஒரு சீமானாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்குள்ளேருந்து கவனிங்க, அநேகரை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தேவன் என்று, ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறார். பாருங்க, என்னை பார்த்து உன்னை பார்த்து சொல்லுவார், அப்படி சொல்வது வாய்ப்பில்லை. ஆனால் ஆபிரகாமை பார்த்து சொல்றார் பாருங்க, என்னுடைய சிநேகிதன், நான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லுகிறார். அதே போல தான் ஈசாக்கு, அதே போல தான் யாக்கோபு, இவரெல்லாம் பாருங்க ஒரு நாள் எப்படி இருந்தாலும் தெரியல, ஆனால் முடிவிலே அவர்களுடைய வாழ்க்கையை சிறந்தவளாய் மாற்றிக்கொண்டார்கள். யோசேப்பை நாம் பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கை கூட அப்படிதான். துவக்கத்துடைய காரியங்கள் ஒரு மாதிரி இருக்கு, முடிவை ஆசீர்வாதமாய் உயர்ந்தவர்களாய் சிறந்தவர்களாய் மாற்றிக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஜனமே, உன் முடிவில் நீ எப்படி இருக்க போகிறார்? உன் முடிவு நான் முடிந்து போக போகுது, நாட்கள் முடிஞ்சு போச்சு, காலம் முடிஞ்சு போச்சு நினைக்காத. இந்த முடிவு இன்னைக்கு ஒரு நாள் இருக்குமானால் இந்த நாளிலே கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கார். உன்னை தேவன் சாபத்துக்குள்ள வைக்கிறவர்ல, உன்னை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன்னை தேவன் உயர்த்துகிறவராக இருக்கார். உன் தேவையை தேவன் சந்திக்கிறவர். இப்படியாப்பட்ட தேவனை தான் நாம் ஆராய்த்து கொண்டிருக்கோம், இப்படியாப்பட்ட தேவனை தான் நாம் உயர்த்தி கொண்டிருக்கோம், இப்படியாப்பட்ட தேவனோடு தான் நாம் உறவு வைத்துக் கொண்டிருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருக்க நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் நட கற்றுக்கொள்ளுங்கள். உன் முடிவை குறித்து யோசிப்பார். ஒரு நாள் நான் மரிக்கப் போகிறேன், ஒரு நாள் எனக்கு ஒரு மரணம் வரப்போகுது, அந்த மரணத்தில் நான் எப்படி காணப்பட போகிறேன்? என் ஜீவியம் எப்படி இருக்கும்? என்னுடைய ஜீவியத்தில் நான் எப்படி வாழப்போகிறேன்?
இஸ்ரவேல் மக்களுடைய முடிவு அடிமைத்தனத்துக்குள்ள போய்விட்டது. அடிமைத்தனத்திலே வாழுகிறார்கள். இந்த அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்கள் தேவன் நோக்கி பார்க்கிறார். எங்களுக்கு ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார், ரட்சகர் வருவார், எங்களை மீட்டுக் கொள்வார், அவர் எங்களுக்கு உதவி சொன்ன இவரை அவர்கள் சார்ந்து கொண்டதுனால இவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறியது. இவர்கள் அடிமைகளாகவே இல்லை, அடிமைகளை கர்த்தர் விடுதலை பண்ணினார், அடிமைகளை கர்த்தர் உயர்த்தினார், அடிமையை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுக்கு அடிமையா இருக்கிற? வியாதிக்கு அடிமையா இருக்கிறியா? இந்த இயேசுவை நோக்கிப்பார். இந்த இயேசு உனக்கு இப்பொழுது அற்புதம் செய்வார். கவனிங்க, கஷ்டத்தில் இருக்கிறியா, கண்ணில் இருக்கிறியா, பாடுகள் இருக்கிறியா, நீ எதுல இருந்தாலும் இந்த இயேசு இப்பொழுது பார், உயர்த்தி பார். இவர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீ அவரை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பார்த்தார்கள், விடுதலை பண்ணி ஆண்டவர் கொண்டு வருகிற வழியில் பாருங்க, அங்கே வந்திருக்கிற இடங்கள்ல பாலாக்கு பார்க்குறான். இந்த பிள்ளையம்மா கூப்பிட்டு, இந்த மனுஷன் ஒரு சாபத்தை கூறினா இந்த ஜனமே சபிக்கப்பட்டுரும், இவங்க இல்லாமல் போயிடுவாங்க, இவங்களுடைய முடிவு வேற மாதிரி ஆகிடும்னு ஆசைப்படுறான். ஆனால் இந்த பீலையம் எந்த வழியில் போய் நின்று எந்த திசையிலேருந்து பார்த்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். எந்த பகுதியிலேருந்து பார்த்தாலும் ஆசீர்வாதம் அவங்க மேலே தான் இருக்குது. இப்படி உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். எத்தனை மனிதன் உனக்கு விரோதமாய் சாபத்தை கூறினாலும் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த தேவனை நீ சார்ந்து கொள். உன் முடிவு நல்லா இருக்கும், உன் முடிவு ஆசீர்வாதம் இருக்கும். என்ன புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். அதுல 10ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அல்லேலூயா. என்ன ஆசை பாருங்க. நீதிமான் மரிப்பதை போல நான் மரிப்பேனாக, என்னுடைய முடிவு அது போல தான் இருக்கணும் ஆசைப்படுறாங்க. இன்றைக்கு நீங்கள் யாரை போல மரிக்கணும்? கவனிங்க, இன்றைக்கு இந்த இஸ்ரவேலை குறித்து பாருங்க, அவர்களை குறித்து அங்க தேவன் சொல்றாரு, யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? பாருங்க, அந்த சந்ததியை கர்த்தர் அப்படி உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கவனிங்க, அப்படி ஆசீர்வதித்த தேவனை பார்த்து அவர் சொல்றாங்க பாருங்க, அவருடைய காற்பங்கள் எண்ணத்தக்கவன் யாரு? யாரால முடியும்? யாரால அளக்க முடியும்? அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரே, அப்படி வைத்திருக்கிறாரே. இதை பார்க்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறார், நீதிமானை போல, அந்த நீதிமானை போல நான் சாகணும், என் முடிவு அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு பாருங்க, நான் அதை செய்யலையே, இதை பண்ணலையே, அவன் அந்த வீட்டை கட்டிட்டான், இவன் இந்த வீட்டை கட்டான், அவனை போல நான் ஒரு வீட்டை கூட கட்ட முடியல, ஒரு இடத்த வாங்கி போல. பாருங்க, திருட ஐயோக்கிய இவங்க பண்ண ஒவ்வொரு காரியத்தையும் நான் பண்ணாமல் போயிட்டேனேன்ற ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இருக்குது. உன்னுடைய காரியத்தை மாற்றிக்கொள். எத்தனையோ தேவதாசர்கள் மரிக்கிறார்கள். இவர்களை போல என்னால் ஏன் வாழ முடியவில்லை, இவளை போல என்னால் நடக்க முடியலையே, இவர்களை போல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்ற என் முடிவிலே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர்னு கேளு. இன்றைக்கு தேவன் உன்னுடைய முடிவிலே உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இன்றைக்கு இந்த தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்கிற தேவன், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த தேவனை நோக்கிப்பார், அந்த தேவனோடு கூட நெருங்கிப்பார். இந்த தேவன் தான் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க நாம் அநேக இடங்களில் அநேக காரியங்களை தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆதியாகம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 22:17 நீங்க வாசித்து பாருங்களேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். கவனிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எப்ப 100 வயசு தாண்டி போகுது, அங்க பாத்தீங்கன்னா பிள்ளையுடைய காரியங்கள்லாம் பார்த்து இப்ப சொல்றார் ஆண்டவர், இந்த முடிவில் ஒரு மனிதனை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றார். உன்னுடைய முடிவு முடிந்து போகுது நினைக்காத, உன் முடிவிலை உன்னை ஆசீர்வதிக்கிறவராய், உன் தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் யோபின் புத்தகத்தில் 7:8 சொல்றார். 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்க வாசிக்கும் போது, உன்னுடைய துவக்கம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இங்க கவனிங்க, இன்றைக்கு நம்ம வேதத்தை வாசிக்கிற நாம், ஆண்டவர் முடிவிலே என்னை ஆசீர்வதிக்கிறார், முடிவிலே என் தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார், முடிவிலே என்னோடு கூட என்னை அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த முடிவை ரொம்ப ஞாபகத்து வைத்துக் கொள்ளும்.
முடிஞ்சு போச்சு, எல்லாம் போச்சு, ஜீவன் முடிய போகுது அப்படின்ற ஒரு தருணம் வந்தால் கூட, இயேசுவே நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் இப்போது மரிப்பேன் என்று சொன்னால் கூட, ஏசப்பா என்னை லாசரு போல மீட்டெடுக்கிற தேவன் இருக்கீங்க. முடிவில் கூட அவரை சார்ந்து கொண்டு உனக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைத்து உனக்கு உதவி செய்வார். யோபினுடைய முடிவை நீங்கள் பாருங்கள். இந்த மனிதன் பாருங்க, எல்லாமே அழிந்து போன ஒரு சூழ்நிலை, சரீரம் கூட ஒட்டி போன ஒரு நிலைமை வந்துச்சு. இந்த நேரத்தில் கூட தேவனை சார்ந்தவராக இருக்கிறார், புது ஜீவனை தருகிறார், புது பலனை தருகிறார், வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து முடிவிலே அவரை ஆசீர்வாதமாக வைக்கிறார். அவர் தான் சொல்லியிருக்கிறார், துவக்கத்தினுடைய காரியங்கள் அற்பமாக இருக்க, முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று அவர் தேவன் மேலே நம்பிக்கை வைத்தார். அவர் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார். அந்த நம்பிக்கை தான் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது நீதிமொழி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லும் போது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். நீ வைத்திருக்க பற்றி ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் நம்பிக்கை ஒரு நாளும் ஒரு போதும் வீணாகாது. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, தேவனை தேடுகிறவள, நீ யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்க? நீ எது மேல் நம்பி வச்சுக்க? இந்த பையனை தாங்க நம்புகிறேன், இந்த பொண்ணை தாங்க நம்புகிறேன். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோடனே உன்னை விட்டு விலகி போவார்கள், உன்னை விட்டு பிரிந்து போவார்கள். பாருங்கள், இன்றைக்கி நான் தனியாக இருக்கிறேங்க, யாருமே கூட இல்லைங்க, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நீ புலம்பி இயேசுவே என்று கூப்பிடுகாது. இன்னைக்கு நீ பாருங்க, யார் உன்னோடு கூட இருந்தாலும் இந்த இயேசுவை நோக்கிப்பார். ஏசப்பா நான் உண்மை தான் நம்புறேன், நான் உண்மை தான் சார்ந்து கொண்டேன். இப்படி சார்ந்து கொண்ட ஒரு கூட்டத்துக்கு தான் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். இந்த சார்ந்து கொண்ட கூட்டம் தான் முடிவிலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. கவனிங்க, இப்போ அந்த பாலாக்கு சொல்லுகிறான், பாலாக்கு பார்த்து சொல்கிறான், நான் உன்னை சபிக்க கூட்டின்னு வந்தா நீ என்ன அவங்கள ஆசீர்வதிக்கிறீ என்று சொல்லுகிறான். நான் உன்னை சாபத்தை கூட வந்தேன், ஆனால் நீயும் என்ன பண்ணுற, இவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறியே அப்படின்ற கோபப்படுகிறான். ஏனென்று சொன்னால், எந்த திசையிலிருந்து பார்த்தாலும், எந்த இடங்களிலிருந்து பார்த்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை அளக்க முடியாது, அவர்களை எண்ண முடியாது, அவர்கள் பெருகி போனவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு உன்னுடைய காலங்களில், உன்னுடைய நேரங்களில் உன்னை கர்த்தர் அப்படி உயர்த்த வல்லவராக. உன் எதிராளியை பார்த்து பயந்து கொண்டே இருக்காத. உன் எதிராளிக்கு முன்பாக உயர்த்துகிற தேவன், உன் எதிராளிக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், உன் எதிராளிக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய சமூகத்தை அண்டிக்கொள், அவருடைய பார்த்து அண்டிக்கொள். அவர் உனக்கு ஒரு பெரிய காண்டை அவர் செய்ய வல்லவராக. அல்லேலூயா. கவனிங்க, சங்கீத புஸ்தகத்தில் 37 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனா செம்மையானவனா, நீ உத்தமமும் செம்மையுமாய் வாழ கற்றுக்கொள், உன்னுடைய முடிவு சமாதானமாய் இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாருங்க, சண்டை சச்சுருவோடு. என் பிள்ளைங்களாம் நடிக்கிறாங்க, என்னை யாருமே வீட்டில் சேர்க்கறதுங்க. நீ உத்தமனா இருந்து பாரு, செம்மையானவனா இருந்து பாரு, உன்னுடைய முடிவை கர்த்தர் சமாதானமாய் வைப்பார். இன்றைக்கு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள எந்த விதத்திலும் பிரயாசப்படுவதில்லை. ஏன் என்று சொன்னால், கவனிங்க, உன் முடிவை கர்த்தர் ஆசீர்வாதம் வைக்கணும்னா நீ உன்னை மாற்றிக்கினா தான். நீ உன்னை மாற்றிக்க. நீ மாற்றிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ மாற்றிக்கொள்ளும் போது தேவன் உனக்கு உதவி செய்வார். நீ மாற்றிக்கொண்டால் கர்த்தர் வாழ்க்கையில சமாதானம் என்பது ஆசீர்வாத நிறைவு. சமாதானம் என்பது உன் தேவைகள் சந்திக்கப்படுவது. சமாதானம் என்பது உன் பிள்ளைகள் உன்னை சார்ந்திருப்பது. சமாதானம் என்பது உனக்குரிய இடங்களை நீ இருப்பது. அல்லேலூயா. உன்னை விட்டு துரத்தி விட்டு அங்கே போயிட்டு ஆசிரமத்தில் வாழ்ன்னு சொல்வதற்கில்ல. ஆசிரமத்தில் வாழ்ந்தால் கூட உன்னை கொண்டு வந்து சேர்ப்பா. உத்தமன் சன்மார்க்கனாய் நீ காணப்படும் போது, நீ செம்மையானவனாய் காணப்படும் போது, தேவனுக்கு பிரியமானவனாய் வாழும்போது உன்னை தேவன் அப்படி வழிநடத்த வல்லவரக்கா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிக்கும் பாருங்க, 38. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. துன்மார்க்கருடைய முடிவுனா அறுப்புண்டு போவது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய குடும்பத்தை விட்டு அறுக்கப்பட்டு, பிள்ளைகளை விட்டு, பேர பிள்ளைகளை விட்டு அறுக்கப்பட்டு காணப்படுவதற்கு உன்னுடைய துன்மார்க்க ஜீவியம். யோசிச்சு பார். இல்லைங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. அப்ப கர்த்தர் உனக்கு அநீதி செய்தாரா? கர்த்தர் உனக்கு அநியாயம் செய்தா? இல்லையே. உனக்கு நியாயம் செய்கிறவர், உனக்கு நீதி செய்கிறவர், உன்னை ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்க பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க, உன் வாழ்க்கையில் காணப்படுற ஏதோ ஒரு துன்மார்க்கம் இருக்குன்னா அதை நீ மாற்றிக்கொள். எது துன்மார்க்கம்? உன்னை தாழ்த்தாமல் போவது,
உன்னை தாழ்த்து. ஆண்டவரே, அவர்கள் குறை சொல்றதுக்கு நான் மாறிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. அவள் நாங்கள் பேசும்படி நான் அப்படி நடந்து கொண்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நீ எந்த விதமான தாழ்மையும் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறாயோ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் முடிவை கர்த்தர் உயர்த்த வல்லவராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் தாழ்த்துகள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் ஒவ்வொருடைய முடிவும் ஆசீர்வாதமாக இருக்கு. அவருடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவை கர்த்தர் சம்பூர்ணமாக வைக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்க முடிவு நல்லதென்று வேதம் சொல்லிய பிரகாரமாக நீ நடத்துமா சுதியும். இயேசு கிறிஸ்துவ ஜெபங்கள் இருக்க நல்ல பிதாவே, ஆமென்.